ஆதியாகமம் 31:8. புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் போதும். எவ்விதமாய் கர்த்தர் அந்த யுக்தியை, அந்த திட்டத்தை, அந்த பலனை அவனுக்கு கொடுத்தபடினாலே. அப்ப ஏன் நம்ம இந்த பூமியில நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் அப்படின்னா, அவரே பிளானை தர்றாரே, அவரே யுக்தியை தர்றாரே, அவரே ஐடியா தர்றாரே, அவரே வாசலை திறக்கிறாரே, இப்படி போ, இப்படி செய், இப்படி பண்ணு, இப்படி வான்னு சொல்றாரு. அதனாலேயே நம்ம நல்லா இருந்து செய்வோம், ஆயிடுவோம். புதிய ஏற்பாட்டில் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் இன்னைக்கு இதை வாசித்தோம்னா உங்களுக்கு ரொம்ப புரியும் அந்த வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் என்னைய பாருங்க. எதை செய்ய எனக்கு பலன் உண்டு? எதை செய்ய? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். இந்த வசனத்தை நீங்க எப்படி விளங்கிறீங்க தெரியுமா? சிலருக்கு இந்த வசனம் புரியல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எத்தனை செய்ய? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன், கவனிங்க. இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு பல வருஷத்துக்கு முன்பதாக இது இப்படி வாசிக்கணும், நீ இப்படி இதை போட்டுக்கிறணும், நீ இது இப்படி வாசி, இப்படி பண்ணு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ நம்ம சர்ச்சில் எல்லாரும் பாயில் தான் உட்காந்துருந்தோம். யாரும் சேர்லாம் உட்காரலை. இன்றைக்கி இருக்கிற சேரு அன்னைக்கு இல்லை. எல்லோரும் தரையில் பாயில். அதுக்கு முதல் சர்ச்சை ஆரம்பித்தப்போ வெறும் தரையில் தான் உட்காந்துருந்தோம். அப்புறம் தான் பாய் வாங்கினோம். இதுக்காக திண்டுக்கலுக்கு போய் அங்கே ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்தேன், பஸ்ஸில் ஏற்றி. அப்புறம் பாவம் பேண்ட் ஷர்ட்டு போட்டவங்களாம் உட்கார முடியல, டைட்டாக உட்கார முடியலன்னு சொல்லி சேர் வாங்குவோம் அப்படின்னு ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சார். எப்படி காமிச்சார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சர்ச்சுக்கு சேரு வாங்க எனக்கு பலன் உண்டு. அப்படி இந்த வசனத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. நான் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்கள் சர்ச்சுக்கு சேருவாங்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்கள் சர்ச்சுக்கு சேருவாங்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எங்கள் சர்ச்சுக்கு சேருவாங்க எனக்கு பலன் உண்டு. எனக்கு நிச்சயமாக தெரியுது, எனக்கு நல்லா தெரியுது, இன்னும் சீக்கிரத்தில் ஒரு வாரத்தில் சேரு வாங்கிடும்னு எனக்கு தெரியுது. இந்த வசனத்தை நான் எடுத்து உள்ளே வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சீக்கிரத்தில் நிச்சயமாக நான் சேர் வாங்கிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியுது. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காலையில் என் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்குது. பணம் எவ்வளோ வந்திருக்குன்னு எனக்கே தெரில. சரி 2000 ரூபா போட்டிருப்பாங்க போல் அப்படின்ட்டு நான் ஃபோனை தூக்கிட்டு இது எவ்வளோன்னு தெரிலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்மாட்ட கூட்டி இது எவ்வளோன்னு பாருங்கள். யாருன்னு தெரில, யாரோ காணிக்க போட்டிருக்கிறாங்க, எவ்வளோன்னு பாருங்கள். நான் இல்லைங்க 20,000 ரூபா போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ போட்டிருக்கிறாங்க? நான் சொல்கிறது அப்போ 12-13 வருஷத்துக்கு முன்னதா 20,000 ரூபா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் நான் தான் போட்டேன், இன்னைக்கு காலையில் கர்த்தர் உள்ளே பேசினார், சொன்னார், எனக்கு நல்லா தெரியுது, பாஸ்டர் டேனியோட அக்கௌண்ட்டில் பணத்தை போடுன்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியுது. அதனால் வேகமாக போய் மிஷினில் போய் நான் எடுத்து இந்த பணத்தை நான் போட்டேன், சர்ச்சுக்கு ஏதோ நீங்கள் வாங்கணும் போல், உடனே நீங்கள் வாங்கிடுங்க. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சர்ச்சுக்கு சேருவாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு ஆளை பிடிச்சி அந்த சேரை கொண்டு வந்து இறக்கணும். அதில் தான் இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. இன்னமும் இந்த சேரை வேறு மாற்றலான்னு யோசித்துருக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டரான சேரை போடலான்னு யோசித்துருக்கிறேன். கண்டிப்பாக வாங்குவேன். அப்போ இந்த வசனத்தை எப்படி எடுக்கணும்னு சொல்ல வர்றேன். இதை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் சர்ச்சுக்கு சேருவாங்க, எனக்கு பலன் உண்டு. இப்படி எடுத்துக்கிட்டேன் அந்த வசனத்தை. இப்படி கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரா. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் திணறிட்டேன், கொஞ்சம் சிரமமாயிருச்சு. ஏன்னா சர்ச்சு காரியத்தை அந்த காரியத்தை எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு திணறல் ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த வசனத்தை மறுபடியும் கர்த்தருக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த வசனத்தை இப்படி பண்ணுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பிள்ளைகளுக்குரிய ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் ₹1 பாக்கி இல்லாமல் கட்டி முடிக்க எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. இதை சொல்ல ஆரம்பித்ததுக்கு பிறகு ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஜூன் மாதம் கட்டணும்னா மே மாதத்தில் எனக்கு பணம் வந்துடுது. சிலருக்கு புரியலையோ. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னா எனக்கு எப்படி வந்துடுது. அதுக்கு பிறகு ஸ்கூல் ஃபீஸை கொண்டு போய் மே மாதம் தான் கட்டியிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஜூனில் போய் நான் கட்டினா தான் எனக்கு தெரில. மே மாதமே கொண்டு போய் கரெக்டாக கட்டிட்டு பில்லை வாங்கிட்டு, அப்பா உங்களுக்கெல்லாம் முடிச்சாச்சு போங்க, எல்லாம் இருக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிறேன்னு பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பணத்தை சம்பாதிக்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எனக்கு பலன் இல்லாமல் தானே போயிடுது. பலன் போயிடுச்சு பாஸ்டர். பலனெல்லாம் உறிஞ்சி விட்டாங்க ஆபீஸில். இப்போ பலன் எப்படி உள்ள கொண்டு வர்றது? இப்படிதான். எப்படி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல மேரேஜ் பண்ணி வைப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. நகரேட்டு ஏறிடுச்சு பாஸ்டர், 1.5 லட்சம் பாஸ்டர். ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். என்ன ஜெபம் பண்ணலாம்? இந்த வசனத்தை குறித்த அறிவு இந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு வரும்படியாய் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அதனால் இப்படி ஜெபம் பண்ணுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கையை செட்டில் பண்ணி கொடுக்க எனக்கு பலன் உண்டு. ஆமென். விற்கிற விலைவாசியில் வீடு கட்டவே முடியாது, கனவுல வேணா கட்டலாம். நான் சொல்றேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே சொந்த வீடை கட்ட எனக்கு பலன் உண்டு. எப்படி எடுங்க வசனத்தை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு காரை வாங்க எனக்கு பலன். பாச நம்ம வாங்குறது 4500 ரூபா சம்பளம். இதில் எப்படி பாச கார் வாங்க முடியும்? அதைத்தானே சொல்றேன். உங்களால முடியாது, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அது முடியும். ஆமென். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை வாங்க, இதை செய்ய, இதை செஞ்சு முடிக்க நமக்கு பலன் உண்டு. ஆமென். இப்படி பேசுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கடனை எல்லாம் அடைச்சு முடிக்க எனக்கு கடன் பேசாதீங்க. கடனை அடைச்சு முடிக்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அந்த இஎம்ஐ அடைத்து முடிக்க எனக்கு பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அந்த கந்து வட்டியை அடைச்சு முடிக்க எனக்கு பலன். கந்து வட்டின்னு பேசாதீங்க. கந்து வட்டி அடைச்சு முடிக்க எனக்கு பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால அந்த லோனை அடைச்சு முடிக்க எனக்கு பலன். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நான் அனுபவிச்சு சொல்றேன், இந்த வசனத்தை அனுபவிச்சு சொல்றேன். இப்படி பேசுனீங்கன்னா சீக்கிரத்தில் இஎம்ஐ லோன் எல்லாம் முடிஞ்சிடும், நிச்சயமா முடிஞ்சிடும், கடன்லாம் முடிஞ்சிடும், நல்லா வந்துடுவீங்க. ஆமென். ஏல கண்களை முடிஞ்சு அடுத்த வாரத்தில் இங்கிருந்து நாம் தொடருவோம். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார். அந்த வசனம் தான் இந்த வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அது அப்படிதான் சொல்றாரு. அந்த வசனத்தை தான் எடுத்து இன்னைக்கு இவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றாரு. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே வேலை செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த பிசினஸை செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த தொழிலை செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, யாக்கோபுக்கு நீ யுக்தியை கொடுத்தீரே, திட்டத்தை கொடுத்தீரேப்பா. நானும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க, ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க எனக்கு திட்டத்தை கொடுங்க, எனக்கு பிளானை கொடுங்க ஆண்டவரே, ஆலோசனை கொடுங்கப்பா. இவ்விதமாய் அந்த புருஷன் விருத்தி அடைந்தான். கர்த்தர் ஐடியா கொடுத்தாரு. புன்னை மரம், வாதுமை மரம், அது இதெல்லாம் பட்டையெல்லாம் உரிச்சு போடுப்பா, நீ உள்ள கலராக போடு, கோடு போடு,
போட வைக்க வேண்டிய வேலை என் வேலை. செய் இந்த காரியத்தை நீ செய், அதை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு கர்த்தர் செய்ய வச்சார் பாருங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர்.